வெள்ளக்கார கோட்டை என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்க்க 7 மலை தெரிஞ்சது. இந்த கோட்டைக்கு மேலே போனோம் 2 மரக்கட்டையால் வந்து தான் மேலே ஏறுற மாதிரி இருந்தது. அதே வந்து டேமேஜாக தான் இருந்தது. இந்த மரத்துண்டு ஏறும்போது ஸ்டெப்பு உடஞ்சி போயிட்டு இருந்துச்சு. மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே வந்து உப்பு வச்சுக்கிறாங்க, பார்த்துக்கோ. எப்போ உடையும் தெரியல, ரொம்ப டேமேஜாக இருந்து. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா கீழே விழுற ஸ்டேஜ். இந்த கோட்டைக்கு போகும்போது பக்கம் ஒரு சின்ன குளம் இருந்தது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நண்பா, இந்த வீடியோ வந்து வெள்ளக்கார கோட்டை தான். இந்த கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா வீரக்கவுண்டனூர் இந்த ஊருக்கு போயிட்டு தான் வந்து அந்த மலைக்கு போக முடியும். திருப்பத்தூர்லேருந்து இந்த மலைக்கு 32 கிலோமீட்டரு. அதே மாதிரி விளக்கநாத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தான் வெள்ளக்கார கோட்டை இருந்தேன். அதாவது நடந்து தான் போக முடியும் அந்த மலைக்கு. நாங்கள் வீடியோ எடுத்துன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு செடியில் வந்து பார்த்தா காய் சின்ன சின்ன மஞ்சள் கலராக இருந்துச்சு. இந்த காய் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல என்ன காயின்ட்டுன்னு. நாங்கள் வழி மாதிரி, அதாவது சரியான வழியில் நாங்கள் கிளம்பாததுனால வந்து வேறு வழியில் நாங்கள் கிளம்பணும். அதாவது கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சந்திக்காத இடத்துலாம் சந்திக்கிற மாதிரி, அதாவது சின்ன ஒரு குகை மாதிரி பார்த்தோம். அந்த குகை வீடியோ தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த குகைக்கான வழி மாதிரி போனோம். வழி மாதிரி போனதில் ஏன்னா இந்த மாதிரி மலையில் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கான்னு எங்களுக்கே தெரியாதது தான். நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேணாம் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா மண் சரிவோட கீழே இறங்க பார்த்தோன்னா மண் சரிஞ்சது. அது வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய கடை தூக்கலாம். ஆனால் இந்த உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. என்ன இருக்குன்னு தெரியாது. பக்கம் என்ன எந்த விலங்கு என்ன இருக்குன்னு ஏன்னா பதுங்கின்னு எங்களுக்கு தாக்கத்துக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெரிய குகை மாதிரி இருந்தது. ஏன்னா உள்ள ஓவால் சவுண்டு ஓவராக இருந்துச்சு. அது சவுண்டு அதுக்கும் லைட் அடிக்கல அதுக்கு தான். உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா மண் சரிவு. அதாவது பார்த்தா திட்டு மாதிரி ஒரு நல்ல கல் மாதிரி தான் நினச்சோம். கல்லுன்னு பார்த்தா கல்லில் எல்லாம் ஃபுல்லாக மண் சரிவு. அது இல்லாமல் ஈரமாக தான் இருந்துச்சு ஒரு பிளேஸுக்கும். மாதிரி பார்த்தா இந்த பிளேஸ் வந்து பார்த்தா ரொம்ப டேஞ்சரு. அதான் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாதுனால கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு குழியில் வந்து பார்த்தா தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து பார்த்தா ஆக்சுவலாக விலங்கு எதனா வந்து குடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக பழைய தண்ணி தான் அது.
நண்பா இந்த கோட்டைக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து பார்த்தோன்னா மேலுக்கு வந்தோம். அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு பிளேஸை வந்து அடைஞ்சிட்டோம். அதாவது பார்த்தோன்னா இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தா வெள்ளைக்கார கோட்டைன்ட்டு. ஏன்னா என்ட்ரன்ஸே அதுதான். எங்கே பார்த்தாலும் ஒரே இது. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையிலேருந்து 7 மலை, அதாவது இங்கேருந்து 7 மலை தெரியுது. இந்த கோட்டைக்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது தான் மரக்கட்டை வச்சு தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க ஏணி மாதிரின்ட்டுன்னு. அது வந்து பார்த்தா மழை பெஞ்சு எல்லாமே வந்து ஒஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பாலஞ்ச மாதிரியே இருந்துச்சு மரக்கட்டைன்ட்டுன்னு. யார் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது கீழே வந்து பார்த்தா கல்லெல்லாம் ஒஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஏதோ படிக்கட்டு மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒஞ்சிட்டு மரக்கட்டை தான் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மரக்கட்டை வழியாக தான் மேலே ஏறி வந்தோம். ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா கீழே உள்ள ஸ்டேஜ். ஏதோ எழுதிக்கிறாங்க அந்த உப்பு. இங்கே வந்து உப்பு வச்சுக்கிறாங்க, பார்த்துக்கோ. இங்கே ஒவ்வொரு செவரும் பார்த்தோன்னா வந்து பார்த்தா மேலே கல்லாம் வந்து கீழே உள்ள ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பாலஞ்ச மாதிரி தான் இருந்தது பிளேஸு பார்க்கும்போது. அது நீங்கள் பார்ப்பீங்க எப்படின்ட்டு. மேலே வந்து பார்த்தோன்னா கல் வந்து அங்கங்கே கீழே விழுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப பழைய கட்டிடம் இல்லையா, அதனால் வந்து கீழே விழுற மாதிரி தான் இருந்தது பிளேஸை பார்க்கும்போது. அப்படியே நான் கிளம்ப தான் ஆரம்பித்தேன். ஏன்னா முன்னாடி வந்து என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நான் கிளம்பணும் உள்ளே என்ன இருக்குன்னு. ஆனால் போகிற வழியில் ஒரு குழி மாதிரி பார்த்தோம். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பதிக்க வச்சாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக இதை நோண்டி இருக்கிறாட்டுங்குது. என்ன ரெடி பண்ணாங்களே தான் சமைக்கிற மாதிரி என்னன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ மேலே வந்து சமைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா ஒன் வே, அதாவது ஒரு ஆள் தான் உள்ளுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது வழி. அந்த இடமே பார்க்கும்போது குறுக்கு கல் மாதிரி, அதாவது குறுக்கு சந்த மாதிரி அங்கங்கே அப்படியே வந்து இடையில அப்படியே இருந்துச்சு. ஆனால் சிங்கிளாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஒரு பிளேஸுக்கும். ஏன்னா வந்து உள்ள அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பிளேஸ் எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரில. நான் போயிட்டு தான் இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக இருந்துச்சு. அதாவது அப்படியே பக்கமாக 2 பக்கம் வந்து கல். ஆனால் ஒரு ஆள் தான் உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி தான் இருந்தது. இது வெளிப்பாதையாக உள்பாதையான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்து கல்லுலேயே ரெடி பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில். நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் என்னென்னா, அதாவது இந்த வழியை நாங்கள் வந்ததே வந்து இப்போ குளம் தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் அந்த வழியாக வந்தபோது ஓகே, அப்போ பார்த்தோன்னா அந்த காலத்தில் இந்த வழி வந்து குளத்தில் தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன ஒரு வழி மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல நண்பா. இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா வெடிப்பொருள், வெடிமருந்து, ஒரு சில ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தா இங்கே தான் பதிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க. அதாவது பார்த்தா இந்த இடம் தான், அதாவது அதுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி கட்டுற மாதிரி கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதுவும் பார்த்தோன்னா கட்டுங்கள்லாம் வந்து பார்த்தா ரெடி பண்ணிக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தோன்னா அது எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே இந்த கட்டிடக்கடை வந்து வழியாக வந்து போக ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து பழைய காலத்தில் வந்து இங்கே தான் வந்து பார்த்தா இரும்புலேருந்து எல்லாமே வந்து ஆயுதம், வெடிமருந்து, வெடிப்பொருள்லாம் வந்து இந்த கட்டடத்தில் தான் வச்சாங்க கேள்விப்பட்டேன். சரி, நாங்கள் உள்ளே பண்ணும்போது பார்த்தா எல்லாமே வந்து ஒரு சில இடத்துல வந்து உடஞ்சி போயிட்டு இருந்துச்சு. அதாவது கல்லெல்லாம் டேமேஜ் ஆகிட்டுன்னு. உள்ளே என்ன அப்படி என்ன தான் இருக்கும், உள்ள என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு நாங்களும் பார்த்தோம். நண்பா ஒரு சைடு பார்த்தா எல்லாம் ஓப்பனாக தான் இருந்துச்சு. உள்ள செடியெல்லாம் முளைச்சிட்டு இருந்தேன். நாங்கள் எதிர்பார்க்காம பெருசாக நல்லா கோட்டை உள்ள தான் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஓப்பன் பிளேஸ், மரம் தான் முளைச்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா உள்ளே பார்க்கும்போது
பண்ணிக்கிறாங்க. கோயிலுக்குன்றாங்க, கோயிலா நான் தெரியல. ஆனால் பட்டாசுலாம் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தீபம் ஏற்றினாங்க பார்த்தியா, அப்போ தான் பட்டாசு வச்சு கொளுத்திருப்பாங்க பாரு. ஆடு அங்கே இருக்குது. லோக்கல்காரங்க தான். நண்பன் நாங்கள் மேலே வந்து எதிர்பார்த்தோட இன்னொன்று வந்து அதாவது பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் கோயில்னு கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு அங்கே கோயில் ஒன்று இருந்துச்சு. அதான் நண்பா இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.